பன்னிமடை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்கும் தொழில் தான். இந்த மாடுகளை வளர்த்து பால் கறந்து அவங்க வந்து டைரெக்டாக விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஐயா இருக்காரு, நம்ம சிவராஜ் ஐயாவுடைய மாட்டு பண்ணை நம்ம பார்த்துருப்போம். அதன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு பண்ணை தான். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என் பேர் தண்டவாணி. என்னங்கய்யா? போசி விட இது கொஞ்சம் பரவாயில்ல, தூக்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு கழுவுறதுக்கு இதெல்லாம் யூஸாக இருக்குது. சொல்ல ஒரு 150 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு கொடுக்கறத லாபம். கேரளா அரசாங்கம் எப்படி நிர்ணயிச்சதோ அதே மாதிரி பண்ணினாலும் கூட போதும். ஆணியம் கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழில் நீடிச்சிருக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் அதிக மாட்டு பண்ணை இருந்தது. சிவராஜ் ஐயா கவுண்டது மட்டும்தான் இருக்குது. பால் ரேட்டு எச்சு பண்ணுனா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். கையிலேயே கறந்துக்குவீங்களா? ஆமாங்க சார்.